அன்பின் பிதாவை ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தாவே. என் இயேசுநாதா, உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் பிதாவை, ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கொடுத்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் என் அன்பின் தேவனே. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைய தினத்தையும் எந்நாள் வரையும் என்னை பாதுகாத்திருந்தேன். இனிமேலும் என்னை பாதுகாக்க வல்லவராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வேதத்தையும் அதன் ஞானத்தையும் கர்த்தாவை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுமாறு எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் பரிசுத்த வேதாகமம், ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியருடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கேசிபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்த்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் விந்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனை அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரரை சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். அநேக நாள் சென்ற பின் சுவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறினபின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவன் கண்டபடியால் தன் கை பெண்மைக்குரிய வஸ்திரங்களை கிழித்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டே திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதா அவளை கண்டு அவள்
தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்திலே போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயாக என்றான். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். அதற்கு அவன், நான் மந்தையில் இருக்கிற ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன் என்றாள். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீராக என்றாள். அப்போது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், உம்முடைய முத்திரை மோதிரம், உம்முடைய ஆரமும், உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைத்து தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். யூதா அந்த ஸ்திரீயின் இடத்தில் சேர்ந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்தனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்திலே மனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். ஏறக்குறைய 3 மாதம் நிறை சென்றபின் உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் அந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அவள் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பரவேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய யூதாவுடைய வரலாறு.
ஒரு மனிதனிடத்துக்கு போய் சேர்ந்தான். அங்க யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்திய கண்டு அவளை கல்யாணம் பண்றான். அவளை சேர்ந்தான். அவ கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றான். அவன் ஏர் என்று பெயரிடப்பட்டான். அவன் மறுபடியும் கர்ப்பவதியாகி இன்னொரு குமாரனை பெற்றான். அவன் ஓனான்ற பேர். அப்புறம் அவன் மறுபடியும் கர்ப்பவதியாகி அவளுக்கு இன்னொரு குமாரன், அவனுக்கு சேலான்ற பேர். அவ இவங்களை பெற்ற போது அவள் கேசிமில் இருந்தாள். யூதா தன் மூத்த மகனாகிய ஏருக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கட்டி வச்சான். யூதா மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, உன் அண்ணனுடைய மனைவிய நீ ஒரு வாரிசு கொடு, அவளை நீ திருமணம் பண்ணி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணா, தன் அண்ணனுக்கு கூட மனைவிக்கு வாரிசு வரவே கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தால அவன் என்ன பண்ணா, அந்த மனைவி கிட்ட சேர்ந்தாலும் அவளுக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்பை அவளுக்கு கொடுக்கல. அதனால இறைவன் அவன் மேல கோவப்பட்டு அவனை அழித்து போட்டான். இப்போ அவன் செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தா அவனை அழித்து போட்டான். யூதா தன் குமாரனாகிய சேலான்ற பேர் இருக்கக்கூடிய அவன் சகோதரரை செத்தது போல இவனும் சாவான் என்று அஞ்சி அவனை ஒரு மருமகனாகி தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பின்னாவே இரு, நான் பெரியவனானவனையும் நான் உன்னை அவனுக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அநேக நாள் சென்ற பின்னே சூவாவின்ற குமாரத்தியாய் யூதா மரித்தாள். யூதாவின் மனைவி மரித்து போயிட்டாள். அவ அதுல்லா மூரனாகிய தன் சிநேகிதனிடத்துக்கு ஈராவுடைய திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதுக்கு போனான். அப்பொழுது மாமனார் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என அவ கண்டபடியால தன்னுடைய அந்த வாரிசு அவளுக்கு வேணுன்றதுக்காக அவன் என்ன பண்ணா, ஒரு முக்காடிட்டு திம்னாவுக்கு போகிற வழியில ஒரு நீரூற்றாண்டையில ஒரு வேசிய போல ஒரு மாமனார் வர வழியில உட்கார்ந்துட்டு இருக்கா. இவரும் அவ ஒரு வேசித்தான் நினைச்சிட்டு அவ கூட சேர்றதுக்கு அவகிட்ட பேரம் பேசுறார். அப்ப அவ சொல்றா, நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படி, நான் உனக்கு ஒரு ஆட்டை கொடுக்கறேன் உன் கூட சேர்றதுக்கு அப்படின்னு இவர் சொல்றார். யாரே யூதா. அவ அதுக்கு எனக்கு அடையாளமா ஏதாவது ஒன்று காட்டுங்க கொடுங்க அப்படின்னும் போது, நீ அதுக்கு என்ன சாட்சி இருக்கு, நீங்க உண்மையிலேயே எனக்கு கொடுப்பீங்கன்றதுக்கு, அதுக்கு என் கைக்கு இந்தாப்பா முத்திர மோதிரமும் ஒரு தடியும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். சரி நான் கொடுக்குறேன், ஆனா ஆடை கொடுத்துட்டு நான் திருப்பி வாங்கிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யூதா அந்த ஸ்திரீயிடம் அடையாளத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவளோட சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு அவருடைய வேலைக்காரரை கூப்பிட்டு, அந்த இடத்துல நான் ஒரு பெண்ணுகிட்ட சேர்ந்தேன், அந்த பெண்ணுகிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், நீ போயிட்டு இந்த ஆடை கொடுத்துட்டு என்னுடைய மோதிரத்தை தடியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற, என் முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் போய் அந்த இடத்துல விசாரிக்கும் போது, அப்படி இங்க யாரும் கிடையாது, இங்க வேசியே இங்க யாரும் கிடையாது இந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படின்னு சொன்னோன்னையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை யூதா கிட்ட திருப்பி அவருக்கு அறிவிக்கும் போது, ஐயோ சரி போனா போகட்டும், என் மோதிரம் போனா பரவாயில்ல, அவ என்ன பழிக்காம இருந்தா சரி, இந்த ஆடு அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ யாரோ வழி போக்க நினைச்சிட்டு இவனும் போயிட்டான். சில நாட்கள் சென்ற பின்பு யூதாவுடைய மாமனார் வீட்டிலேருந்து அவளுக்கு செய்தி வருது, உன்னுடைய மருமகள் வேசித்தனம் பண்ணி பாவம் பண்ணி 3 மாசம் கர்ப்பவதியா இருக்கா அப்படின்ற ஒரு செய்தி கேட்ட உடனே, அவளை இழுத்து வாருங்கள், அவளை கொன்று போடுவோம், அவ கொல்லப்பட வேண்டியவ அப்படின்னு சொல்லி அவளுக்கு இது பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கும் போது அப்ப அவ இந்த மோதிரத்துக்கு யார் சொந்தக்காரரோ, இந்த தடிக்கு யார் சொந்தக்காரரோ அவர் தான் என் குழந்தைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இதை அவருக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குற. அதை யூதா பார்த்த உடனே, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, இவ பாவம் பண்ணல, இவ ஒரு உத்தமி
ஒரு தர்ம பத்தினி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, நான் தான் பாவம் பண்ணி என் மகனை அவளுக்கு கட்டி வைக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வாரிசு அவளுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவர் கூட அந்த பெண்ணோட சேரலை. ஆனால் அந்த பெண்ணுக்கு இரட்டை குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை வெளியே வருது, கையே நீட்டி வெளியே வருது. ஆனால் அந்த மருத்துவச்சி அந்த குழந்தைக்கு கை கட்டிடுறா, ஒரு சிவப்பு நூலில் கட்டுறா. ஆனால் அதனால அவனுக்கு அந்த கட்டை ஆனால் திருப்பி அந்த கை வெளியே வந்த கை கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த கை திருப்பி உள்ளே போயிடுச்சு அந்த சிவப்பு நூலோட. அதுக்கப்புறம் வேற ஒரு கை, வேற ஒரு குழந்தை வெளியே வருது. அவனுக்கு பரபாஸ் என்ற பேரை வைக்கிறாங்க. பிற்பாடு கையில் சிவப்பு நூலோடு கட்டி இருந்த அவனுக்கு தம்பி வெளிப்பட்டான். இப்போ இப்படித்தான் முதல்ல ரெண்டாவது தானே வந்தான். இவனோட பேர் இப்போ சேரான்ற பேர் வைக்கப்பட்டது. இதோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. மற்றும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா வல்ல இயேசுவின் மூலம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பின் பிதாவே. ஆமென்.